அழகே அழகு சீரியல்ல சுரேஷ் மதியோட பேர் தான் பெஸ்ட் பேர். அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தருவீங்க. சுரேஷ் வந்து ரூம்ல இருந்து கீழ போயிட்டு, தங்கராஜ் கிட்ட, "ஐயோ! அம்மா கையும் வலிக்குது, காலும் வலிக்குது, தல வேற இடிச்சு ரொம்ப வலிக்குதேங்க." மாமா அப்படின்னு சொல்ல, உடனே தங்கராஜ் வந்துட்டு, "இங்க பாரு மச்சான், நம்ம 2 பேரும் மொட்டை மாடிக்கு போயிட்டு தண்ணி அடிக்கலாமா?" "என்னங்க மாமா, அத அடிச்சா மட்டும் என்ன? கை, கால் வலி கேக்குமா?" "என்ன ஆமாண்டா சுரேஷ், நம்மளவே நம்ம மறந்துருவோம்ல. வா போலாம்." அப்படின்னு சொல்லி கூப்பிட. அப்பதான் மதி ரூம்ல இருந்து வெளியில வரும்போது, இது எல்லாமே பேசுறத கேட்டுட்டு, "ஓ! இதெல்லாம் வேற பிளான் பண்ணியிருக்கீங்களா? சரி போங்க, போங்க. அப்படி என்னதான் பண்ண போறீங்க? என்ன உண்மை வரப்போகுதுங்கிறது நானும் பார்க்க தான போறேன்." அப்படின்ற மாதிரி நெனச்சிட்டு இருக்கும்போது, இங்க தங்கராஜ் வந்துட்டு, "ஏய் ரேவதி அப்படியே சைட் டிஷ் எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு வா." "சரிங்க." அப்படின்னுட்டு தங்கராஜும், சுரேஷும் மேல மொட்டை மாடிக்கு போறாங்க. பின்னாடியே மதி போயிட்டு நின்னு பார்க்கும்போது தங்கராஜ் வந்து, "டேய் மச்சான், இன்னும் 2 நாளைக்கு இங்க தான இருப்பேன்." "ஆமாங்க மாமா." அப்படின்னா, அந்த 2 நாளைக்குள்ள எப்படியாவது ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டு, "என்னங்க மாமா, இன்னைக்கு ஒரு நாளே நான் இப்படி அடி வாங்கிட்டு, கை கால்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு இருந்தா, நீங்க வேற ஏங்க மாமா இப்படியெல்லாம் பேசுறீங்க? டேய், அதுக்காக கடைசி வரைக்கும் இப்படியே இந்த முடிவு பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்ல, "என்னங்க மாமா, என்ன பண்ண சொல்றீங்க? இங்க பாருடா. சுரேஷ் நான் சொல்றது நீ கேட்டா மட்டும் தான் அழகுமதிய உன்னோட கைக்குள்ள வச்சுக்க முடியும். நீ எது சொன்னாலும் சரி, சரின்னு மண்டையாடிட்டு இருப்பா." அப்படின்னு சொல்றது எல்லாமே நீங்க அழகுமதி கேட்டுட்டு, "ஓ! இதுக்கெல்லாம் காரணம் தங்கராஜ் சார் தானா? ஏன் இப்படியே விடக்கூடாது? சுரேஷ எப்படியாவது மனச மாத்தி, என்னோட வழிக்கு நான் கொண்டு வரேனா? இல்லையான்னு மட்டும் பாரு. இன்னிலிருந்து கவுண்டவுன் ஸ்டார்ட்."